नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी अकेडमी. विशारत उत्तरार्ध पेपर 2ல 5th ரோமன் லெட்டரில் கேட்கக்கூடிய ஏகான்கி. ஸோ ஏகான்கியினுடைய அந்த சாராம்ச தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 5th ரோமன் லெட்டரில் கேட்பாங்க. ஸோ சாராம்சை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஒரே ஒரு சாராம்சை தான் எழுதுவீங்க. அந்த ஒரு சாராம்சக்கு 15 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 15 மார்க்ஸு ஒரே ஒரு சாராம்சை தான் எழுத போகிறீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உதயன் அப்படின்ற இந்த சாராம்சை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து அந்த சூரியோதய் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு கீழே வர்றது தான் இந்த உதயன் அப்படின்ற ஒரு ஏகான்கி. நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த கைட்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, காந்திஜியினுடைய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும் இல்லையா, நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ் வரும்ல, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். नाम फर्स्ट एकांकिकार का परिचय. ओके, एकांकिकार. सो இந்த ஆத்தர்னுடைய परिचय. ஆத்தர் நேம் வந்து டாக்டர் ராம்குமார் வர்மா. அவரோட ஜென்ம பர்த் டேட் வந்து சன் 15 செப்டம்பர் 1905. ஜன்மஸ்தான் பர்த் பிளேஸ் வந்து சாகர் ஜில்லா மத்திய பிரதேஷ். மிருத்யு அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா சன் 1990. சாகித்யிக் பரிச்சய. இந்த இடத்துல சாகித்யிக் பரிச்சய அப்படின்றது அவர் என்னென்னலாம் பண்ணார், அவருடைய அந்த என்னென்ன படைப்புகள் கொண்டு வந்தார், என்னென்ன எழுதினார், எங்கே படித்தார், என்ன பண்ணார் அப்படின்றது. டாக்டர் ராம்குமார் வர்மா ஹிந்தி கே விசிஷ்ட ஏகான்கிகாரோ மே ஏக் ஹே. டாக்டர் ராம்குமார் வர்மா வந்து ஹிந்தியினுடைய விசிஷ்ட அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆத்தர்ஸ் இருப்பாங்களே, ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஆத்தர்ஸ் தான் இவரும். सभी प्रकार के एकांकी लिखकर इन्होंने एकांकी के क्षेत्र में अपने लिए एक अलग स्थान पाया. सभी प्रकार அதாவது எல்லா விதமான ஏகான்கி, எல்லா விதமான இந்த ஸ்டோரிஸையும் எழுதி இவர் வந்து இந்த ஏகான்கி அப்படின்ற இந்த ஃபீல்டில், க்ஷேத்திரமே அப்படின்னா இந்த ஃபீல்டில் அப்பனேலியே தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு. பிரயாக் விஸ்வவித்யாலய் மே விபாகதத்யக்ஷ கே பத் பர் ஏ விபூஷித் ஹே. அதாவது பிரயாக் அப்படின்றது அந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற அந்த பிளேஸ், அங்கே இருக்க விஸ்வவித்யாலய் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் விபாகத்யக்ஷ அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட். ஸோ டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் அப்படின்ற அந்த போஸ்ட்டில், ஓகேங்களா, அந்த போஸ்ட்டில் வந்து இவர் இருந்திருக்காரு. பாரதிய சன்ஸ்கிருதிக்கே காயக் தி. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அந்த கல்ச்சர்னுடைய ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் சிங்கர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது ரச்சனாயி. இவரால் எழுதப்பட்ட படைப்புகள் என்னென்ன? அந்துகார், ரேஷ்மிடாயி, உதயன், ரஜினி கி ராத் ஆதி. ஸோ அந்தகார், ரேஷ்மிடாயி, உதயன், ரஜினி கி ராத். ஸோ இதெல்லாமே இவரால் எழுதப்பட்ட ஸ்டோரிஸு, ஏகான்கிஸ். ஸோ ஏகான்கிக்கா பரிச்சய. இப்போ வந்து நம்ம இந்த ஏகான்கியை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ராம்குமார் வர்மா கா ஏகான்கி உதயன் இத்திஹாசிக் ஹே. ஸோ இவருடைய இந்த ஏகான்கி உதயன் அப்படின்றது இத்திஹாசிக் அப்படின்னா ஹிஸ்டோரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டோரிக்கலான ஒரு லெசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கி கதாவஸ்து பகவான் புத்த கே சமய கதா. ஸோ இதனுடைய இந்த ஸ்டோரி வந்து எந்த டைமுக்கானது அப்படின்னா புத்தர் காலத்தில் இருந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலம் அப்போ எவ்வளோ பழமையான இதுவாக இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அஹிம்சா का मूल्य समझाना इस एकांकी का प्रमुख लक्ष्य है. அஹிம்சா का मूल्य, அதாவது அஹிம்சை நான் வைலன்ஸ் இருக்குல்ல, அந்த நான் வைலன்ஸ்னுடைய வேல்யூவை புரிய வைக்கிறதுக்கான ஒரு அதுதான் இதோட ஆப்ஜெக்டிவ். பிரமுக் லக்ஷ்ய அப்படின்னா த கிரேட் ஆப்ஜெக்டிவ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லெசன் இஸ் கிரியேட்டிங் அண்ட் நோ மோர் அபவுட் த நான் வைலன்ஸ். ஸோ அஹிம்சை பற்றி நிறைய தெரிவிக்கிறதுக்கான ஒரு स्टोरी தான் இது. சாம்ராட் உதயன் का मन परिवर्तन कहानी का आधार बना है. ஸோ இந்த லெசனே எதை பற்றினது அப்படின்னா, இந்த கிங் சாம்ராட்னா கிங்கு. ஸோ கிங் உதயனுடைய மனசு மாறுறது, அதாவது மண் பரிவர்த்தன் அப்படின்னா அவரோட மனசு மாறுறது பற்றின ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே,
சாம்ராட் உதயன். ஃபஸ்ட்டு சாம்ராட் உதயனை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டோம். சாம்ராட் உதயன் நேம்ஸ்லாம் சொல்லும்பொழுது நோட் பண்ணிக்கோங்க. கேரக்டர்ஸ் தான் ஒரு சாரான்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கேரக்டர் நேம்ஸ் தெரியறதோ அந்தளவுக்கு நீங்கள் எஸ்ஸேல வந்து ஸ்ட்ராங்காக உங்களால் எழுத முடியும், நரேட் பண்ண முடியும். சாம்ராட் உதயன் கௌஷாம்பி ராஜ்ய பர் ஷாசன் கர் ரஹா ஹை. ஸோ கௌஷாம்பி அப்படின்றத யார் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க? சாம்ராட் உதயன். வத்சராஜ் நாம் சே ஜானே வாலா உதயன், பாருங்கள், வத்சராஜ் அப்படின்ற பேரால் தெரியப்படுற உதயன் தல்வார் கோ அப்னி சம்பத்தி மானே வாலா சாம்ராட். தல்வார் அப்படின்னா ஒன்றில் ஸ்வாடு, அந்த வாள் அப்படி இருக்குல்ல, அதுதான் ஸ்வாடு. ஸ்வாடு தான் தன்னுடைய முழு சொத்தாகவே அவர் வந்து கருதுவாராம். अरुण की अक्षौहिणी के भयानक आक्रमण को अपनी वीरता से रोककर जीतकर जब वह वापस आता है तब दोनों रानियां उसे सस्नेह स्वागत करती है. அருண் கி அக்ஷௌஹினி, அதாவது இது என்ன அப்படின்னா, அந்த ஏன்ஷியன்ட் ஆர்மி டிவிஷன்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே இப்போ ஆர்மி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அப்பையும் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த பயானக் ஆக்கிரமன் அப்படின்னா ஒரு பயங்கரமான அட்டாக். அந்த அட்டாக்கை தன்னோட வீரத்தினால தடுத்து அதை ஜெயிச்சுட்டு அவர் வாபஸ் வராரு. வாபஸ் வரும்பொழுது 2 ராணி வந்து இவரை வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ராணிகளுடைய பேர் பாருங்கள். மகாதேவி வாஸ்வதத்தா உஸ்கி ஆரத்தி உத்தார்த்தி ஹே. ஆர்த்தி எடுப்பாங்களே, ஆர்த்தி யார் எடுக்கிறாங்க அப்படின்னா மகாதேவி வாசவதத்தா. அடுத்தது ததா சாமவதி உசே மாலா பஹனாத்தி ஹை. இன்னொருத்தவங்க வந்து மாலை அணிவிக்கிறாங்க. யார் அப்படின்னா சாமவதி வந்து மாலை அணிவிக்கிறாங்க. ஸோ இந்த 2 ராணிகளுடைய நேம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. अपनी दोनों रानियों की एकता और स्नेह से उदयन पुलकित हो जाता है. இந்த 2 ராணிகள், இவங்க 2 பேருனுடைய அந்த ஒரு அவங்களும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறது. புல்கித்னா இவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாரு. பரவாயில்ல, நம்மளோட 2 ராணிகளும் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் வரக்கூடிய கேரக்டர் நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ததாகத். ததாகத் அப்படின்றது இன்னொரு கேரக்டர் நேம், இதுவும் நேம் தான். ததாகத் अहिंसा का तेज और सत्य के बल से युक्त बुद्ध भगवान का अवतार दुनिया में अहिंसा तथा शांति को स्थान देने के लिए हुआ है. ஸோ அஹிம்சா का तेज அந்த நான் வயலன்ஸ்னுடைய அந்த அதாவது நான் வயலன்ஸை தான் பெரும்பாலும் பின்பற்ற ஒருத்தர். சத்திய கேபல், சத்தியத்துக்கு, அதாவது சத்திய கேபல் அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு இருக்கிற ஒரு பலத்தை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடியதில் அதுக்கு ஒரு பெரிய பிளேஸ் கொடுக்கறது அப்படின்றது தத்தாகத்துக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. சன்சார் கே சமஸ்த் துக்குக்கோ. சன்சார் அப்படின்னா இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய சமஸ்த் துக்கோ, சமஸ்த் எல்லாம், ஆல், ஓகே, ஆல் கைண்ட் ஆஃப் சேட்னஸ், அதுதான் துக் கோ தூர் கர்னே கே லியே அப்படின்னா அந்த அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருடைய அந்த சேட்னஸையும் வந்து தூரமாக்குறதுக்காக வந்த ஒரு அவதாரம் தான் இந்த தத்தாகத். अपनी दिव्य वाणी से लोगों को दिलों में शांति तथा अहिंसा स्थापित करने के लिए तथागत दिग्विजय में निकलते हैं. ஆக்சுவலாக தத்தாகத் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் நான் வயலன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவார், சத்தியத்தை மாத்திரம்தான் விரும்புவார். தன்னுடைய உபதேசங்கள் மூலமாக மக்கள்கிட்ட நம்பிக்கையும் ஒரு அமைதியும் வந்து பரப்புவர் தான் இந்த தத்தாகத். ஸோ அப்படி திவ்யவாணி, தன்னுடைய அந்த ஒரு டிவைன் வாய்ஸ் மூலமாக லோகோங்கோ திலோமே, ஸோ மக்களுடைய மனசில் சாந்தி ததா அஹிம்சா, சாந்தி அமைதி ததா அஹிம்சா, அந்த அஹிம்சை முறை அதை வந்து கொண்டு வரணும், அந்த ஸ்தாபித் கர்னா, அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இவருடைய அதன் முக்கிய குறிக்கோள். தேஷ் மே அப்னி விஜய் பெஹரி பஜாத்தே ஹுயே வே கௌஷாம்பி பहुंचते हैं. அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாட்டிலையுமே இந்த மாதிரி வந்து போயிட்டு, இப்போ பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரம்ஸ் அடிப்பாங்கள்ல, அடித்து எல்லாருக்கும் தெரிவிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் போயிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு வர்றாரு. அதே போல் தான் ஒரு நாள் வந்து இவர் எங்கே வராரு, கௌஷாம்பிக்கும் வராரு. கௌஷாம்பி கே லோக் உன்கே ஸ்வாகத் கி தயாரியாக கருத்தே ஹே. கௌஷாம்பி சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தத்தாகத்தை
அணிவிக்கிறதுக்கான வேலைகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்த ஒரே கேரக்டர் நேம் தான் என்ன, தத்தாகத் மாத்திரம்தான். அடுத்தது மூர்ச்சித் மஞ்சு கோஷா. மஞ்சு கோஷா வேறு யாரும் இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் மஞ்சு கோஷா. தத்தாகத் லோகோं को उपदेश दे रहे हैं. தத்தாகத் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு உபதேசத்தை கொடுத்துட்ருக்காரு. மஞ்சு கோஷா उन्हें अपनी हाथों से फूल की माला पहनाना चाहती थी. மஞ்சு கோஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட கையால் தத்தாகத்துக்கு வந்து அந்த வரவேற்கிறாங்க இல்லையா, அந்த வரவேற்பு மாலை வந்து அணிவிக்க விரும்புகிறாங்க. प्रवचन के बाद वह उन्हें माला पहनाने गई. அவர் வந்து வந்ததுக்கப்புறம் மரியாதை செலுத்துறதுக்காக அந்த மாலை அணிவிக்கிறதுக்காக போகிறாங்க. तभी तथागत पर छोड़ा गया तीर उसके कंठ पर लग गया. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, தத்தாகத்துக்கு மேலே விட வேண்டிய அம்பு, தீர் அப்படின்னா அம்பு உஸ்கே கண்ட் பர் லக் கயா. அதாவது யார் மேலே பட்டுரும் அப்படின்னா, மாலை அணிவிக்க போன மஞ்சு கோஷா மேலே பட்டுரும். வஹ் காயல் ஹோக்கர் மூர்ச்சித் ஹுய். அது என்ன ஆகிடும், கடைசியாக மஞ்சு கோஷா காயம் பட்டு மூர்ச்சித் அப்படின்னா அன்கான்ஷியஸ், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. தத்தாகத் உசே டால்தே ஹோயே கஹனே லகே कोई धनुष विद्या सीखते होंगे, गलती से वह यहाँ लग गया होगा. இதை பார்த்துட்டு தத்தாகத் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள இங்கேருந்து அதாவது கொண்டு போயிட்டு என்னது அவங்கள காப்பாற்றவும் செய்கிறாங்க. அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது இங்கே அம்பு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது, அம்பு எய்தலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல், அதான் தெரியாமல் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு சண்டையாக ஆக்காமல் யாராவது தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலி பிளான்டு. இந்த மாதிரி ஒரு மேலே அம்பு விடணும் அப்படின்றது பிளான் பண்ணது தான். யார் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, உதயன் தான் பண்ணுவார். ஏன் உதயன் பண்ணுவார் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து தன்னோட பேச்சு எதுவுமே கேட்காம இந்த தத்தாகத்தினுடைய உபதேசத்தை கேட்கறதுக்காக இவ்வளோ இதுவாக போகிறாங்களே அப்படின்றது உதயனுக்கு கோவம் தான். அதனால் அவர் மேலே அம்பு விடணும்னு நினைப்பார். அது தெரியாமல் யார் மேலே பட்டுரும், மஞ்சு கோஷா மேலே பட்டுரும். सम्राट उदयन राज वैद्य से उसकी प्राण की रक्षा करने की वादा करते हैं. அதுக்கப்புறமா வந்து அந்த மஞ்சு கோஷாவை எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னா, உதயன்கிட்ட தான், அங்கே உதயனோட ராஜ்யத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. உதயனை என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, வைத்தியர்கிட்ட அவரோட உயிரை காப்பாற்ற சொல்லுவார். தத்தாகத் अपने मन की शक्ति से அந்த மனசனுடைய அந்த ஒரு சக்தி மூலமாக மிருத்யு தூர் கர்னேக்கா வச்சன் தேத்தே ஹே. மிருத்யு அதாவது மஞ்சு கோஷா அன்கான்ஷியஸ் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சில அந்த பாசிட்டிவான சில வார்த்தைகளை பேசுகிறாரு. தத்தாகத் கி ஜீத். இங்கே யார் கடைசியாக ஜெயிப்பாங்க, உதயனா தத்தாகத்தான்னு பார்த்தா தத்தாகத் தான். தத்தாகத் கி அம்ருத்மயி வாணி சே உதயன் கா மன் பூர்ண ரூப் சே பதல் ஜாத்தா ஹை. அம்ருத்மயி வாணி அப்படின்னா அந்த ஒரு இனிமையான, அதாவது ஒரு பாசிட்டிவ் ஐயா. நமக்கே வந்து யாராவது ரொம்ப கொஞ்சம் நம்ம அவங்க மேலே எவ்வளோ கோவப்பட்டால் அவங்கள நம்ம எவ்வளோ திட்டினாலுமே சிலவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர் தத்தாகத். ஸோ தத்தாகத்தினுடைய அந்த அம்ருத்மயி வாணி, அந்த ஒரு ரொம்ப இனிமையான அந்த ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இவர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுறாரு. யார், உதயன். உஸ்கே மன் மே அஹிம்சா சாந்தி சத்திய ஆதி சத்குன் ஸ்தான் பார்த்தே. அவரோட மனசுலையும் இப்போது அஹிம்சை, அந்த சாந்தி, உண்மை அப்படின்ற எல்லா அந்த குட் கேரக்டர்ஸுமே அவருக்கும் வருது. உசே அப்னி கர்னி பர் பச்தாவா கா அனுபவ் ஹோத்தா ஹை. तथागत से वह अपनी गलतियों के लिए क्षमा मांगता है. அப்போ தான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவர் புரிஞ்சிக்கிறார் உதயன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஷமா மாங்தா அப்படின்னா மன்னிப்பு கேட்குறாரு. உதயன் ரூமன்வான் சே கஹதா ஹை. ரூமன்வான் யார் அப்படின்னா, உதயனுடைய அந்த சேனாதிபதி தான் ரூமன்வான். ஸோ அது ஒரு கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜ महिषियों को मेरी ओर से सूचना दो कि भगवान पधारे हैं, उनके दर्शन का सौभाग्य प्राप्त करें. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சேனாதிபதியை கூப்பிட்டு ராஜ மகிஷியோ அப்படின்னா அந்த
அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்கள் குறிப்பாக அவங்களோட அந்த ஒய்ஃப்ஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ போய் சொல்லு அவங்கக்கிட்ட, கடவுள் காட்சி கொடுத்துருக்காரு, வந்திருக்காரு, அவருடைய அந்த சௌபாகியத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஷங்கோ ஆர் பேரியோ சே அப்படின்னா இந்த சங்கு முழங்க இந்த ட்ரம் மூலம் அடிக்க அந்த மாதிரி. இப்போ இந்த அங்கே அப்போல்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க ஓல்டன் டைம்ஸ்லலாம். ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லை ஏதாவது வரவேற்கிறாங்க இல்லை ஏதாவது நல்ல விஷயம் நடக்குன்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மோளம் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சங்கு வழங்குவாங்க. से भगवान के दिग्विजय की सूचना दो. मानवता के सामने, अहिंसा के सामने, प्यार के सामने उदयन हार जाता है. ஸோ அந்த ஹியூமனிட்டி, நான் வைலன்ஸ், லவ் இது முன்னாடி உதயன் வந்து தோற்று போயிடுறாரு. தத்தாகத் கி ஜீத் ஹோத்தி ஹே. ஸோ தத்தாகத் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சுது. ஸோ இம்பார்ட்டண்ட் கேரக்டர் என்னென்ன, உதயன், தத்தாகத், அதுக்கப்புறமா அந்த சேனாதிபதி கேரக்டர், மஞ்சு கோஷா கேரக்டர், அப்புறம் அவங்க 2 ஒய்ஃப், அந்த நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் தான் இருக்குது. அந்த நேம்ஸு கேரக்டர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது விசேஷ்தாய் அப்படின்னா இந்த ஸ்டோரியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ஹெட்டிங் எப்படி இருந்துச்சு, கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கதாவஸ்து, அந்த கதை நடை. உதயன் कहानी का कथावस्तु ऐतिहासिक है. ऐतिहासिक அப்படின்னா हिस्टोरिकल. सम्राट उदयन की महानता के साथ अहिंसा की महिमा पर प्रकाश डालना कहानी का प्रथम कार्य रहा है. ஸோ सम्राट உதயனே வந்து ஒரு கிரேட் பர்சன் தான். அவரே வந்து இந்த அஹிம்சா வந்து எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. கதாவஸ்து ருச்சிகர் அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது கத்தோப்கத்தன். அந்த கத்தோப்கத்தன் அந்த டயலாக்ஸ் எல்லாமே ஒருத்தவங்க பேசுகிறாங்கல்ல. ஸோ உதயன் एकांकी में कथोपकथन पात्रानुसार होने के साथ समयानुसार भी है. அதாவது கேரக்டர் பேஸ் பண்ணி பாத்திர அப்படின்னா கேரக்டர் பேஸ் பண்ணி மாத்திரம் இல்லாமல் समयानुसारனா டைம் பேஸ், அதாவது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. वे पात्रों को मनोभावनाओं को स्पष्ट रूप से प्रकट करते हैं. கேரக்டர்ஸ்னுடைய அந்த மனோபாவம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அந்த இமோஷன்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுவாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. उद्देश्यना ऑब्जेक्टिव. अहिंसा का இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்ன, அஹிம்சா का महत्व समझाना. ஸோ இதுதான் உங்களோட ஆப்ஜெக்டிவ், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஹிம்சா का महत्व, ஸோ அந்த நான் வைலன்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறது தான் இந்த லெசனுடைய उद्देश्य. अपने इस उद्देश्य की पूर्ति में एकांकीकार पूर्ण रूप से सफल सिद्ध हुए हैं. ஸோ இதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக முடிகிறது. शीर्षक அப்படின்னா ஹெட்டிங். उदयन के मन परिवर्तन पर कहानी प्रकाश डालती है, इसलिए यही शीर्षक सर्वोचित है. ஸோ இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக எதை பற்றினதுன்னா உதயன் மனசு மாறுறதை பற்றி தான். அதனால் உதயன் அப்படின்ற இந்த ஹெட்டிங் வந்து ஓகே. शीर्षकனா என்ன, ஹெட்டிங். பாஷா ஷைலினா லாங்குவேஜ் ஸ்டைல். பாஷா और शैली, பாஷானா லாங்குவேஜ், ஷைலினா ஸ்டைல். दोनों की दृष्टि से उदयन एकांकी सफल एकांकी है. ஸோ இது 2 பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஏகான்கி. பாஷா பிரவாஹமய, ஷைலி ரோச்சகே. பிரவாஹமய அப்படின்றது என்னென்னா ஃப்ளோயிங்காக இருக்குது. ஷைலி ரோச்சகே, ஷைலி அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டைலு, இந்த ஸ்டைலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரோச்சக். அடுத்தது பாத்திர ஆர் சரித்திர சித்திரன். ஸோ கேரக்டர், அதுக்கப்புறமா அந்த சரித்திர சித்திரன், அந்த டிஸ்கிரிப்ஷன். இஸ்மே सभी सफल पात्र है. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர்ஸ் தான். इस प्रकार एकांकी कला की दृष्टि से उदयन सफल एकांकी है. ஸோ இது மூலயமா பார்க்குறச்ச இந்த எக்கான்கி வந்து ஒரு பெஸ்ட் சஃபல் ஏகான்கி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஏகான்கி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நான் ஏன் இந்த கைடில் எடுத்தேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சரவணா கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்கு. ஸோ அதனால் நான் இதிலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.